ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா GE 3451 என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏப்ரல் மே 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, அதான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி சப்ஜெக்ட் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. ஓகேவா, சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ட் ஏலேருந்து போயிடலாம், 2 மார்க்ஸ் வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் யூனிட் 1லேருந்து வந்துருக்கும், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அசர்டைன் தி நீட் ஆஃப் பப்ளிக் அவேர்னஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட். இது கேட்டிருக்காங்க, பப்ளிக் அவேர்னஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணி நீட் ஆஃப் பப்ளிக் அவேர்னஸ். ஸோ பப்ளிக் என்ன அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹைலைட் தி இஷ்யூஸ் ஹேப்பன்ட் இன் த சொசைட்டி டியூ டு போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப் கொஸ்டின் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இது பார்த்துக்கங்க. ஓகேவா, அதில் இஷ்யூஸ் கேட்டிருக்காங்க, இஷ்யூஸ் ஹேப்பன் டியூ டு போச்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப் மேலே என்ன இஷ்யூ நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது பேஸ் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்தோன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் கண்டிப்பாக படிச்சிருவீங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படித்தாலே 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், அபவுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்கான். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுவும் ஈஸி தான், பார்த்துக்கங்க. அடுத்தது தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் நியூ எனர்ஜி சோர்சஸ் சூட்டபிள் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன். நியூ எனர்ஜி சோர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த 6th கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எனர்ஜி. ஓகேவா, ஹைட்ரஜன் எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லா எனர்ஜியோடைய அந்த அப்ளிகேஷன்ஸாக நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் யூனிட் பார்த்தோன்னா ஸ்டேட் தி சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து கான்செப்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட். ஓகேவா, கார்பன் ஃபுட் பிரிண்ட்டாக நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது ஃபிஃப்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் அபவுட் மெட்டீரியல் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்து கிவ் ஸ்பெசிஃபிக் நோட் ஆன் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதான் வந்து 2 மார்க்ஸ். அடுத்து 16 மார்க் பார்க்கலாம், சாரி 3rd மார்க் பார்க்கலாம். பார்ட் பி 11A பாருங்கள், அபவுட் தி ஈகோசிஸ்டம் அண்ட் ரெஸ்பெக்டிவ் எனர்ஜி ஃப்ளோ. ஸோ இதை வந்து 11Aல கேட்டிருக்கான். 11Bயில் பாருங்கள், எலாபரேட் சிஸ்டமேட்டிக் மேனர் அபவுட் தி கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பேஸ்ட் ஆன் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு அப்ரோச்சஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பேஸ்ட் ஆன் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு அப்ரோச்சஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 11A பிரித்து தான் கொடுத்துருப்போம். ஸோ அது ஓரளவு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் நம்ம கரெக்டாகவே. ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்து 12th பார்த்திங்கன்னா பொல்யூஷன் தான். எப்போவுமே நமக்கு காசஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் சூட்டபுள் ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஃப் வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்து 12B வந்து கேஸ் ஸ்டடி. என்னது, ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மாடலில் பார்த்துங்க. 13 பார்த்தோன்னா எனர்ஜி ஹார்னஸிங் பேஸ்ட் ஆன் ஓஷன் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஓகேவா, அந்த நியூ எனர்ஜியில் ஓஷன் எனர்ஜி அண்ட் டைடல் எனர்ஜி 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. 13B பார்த்தோம் அப்படின்னா அபவுட் தி ஆரிஜின் அண்ட் பவர் பிளான்ட் ஆஃப் ஜியோதெர்மல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே பாருங்கள் அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி வந்துருச்சு. இதில் வந்து ரெண்டுமே ஓஷன் எனர்ஜி டைடல் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் வந்து ஜியோதெர்மல் எனர்ஜியை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கான் பெருசாக. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. 14th பார்த்தோம் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி ஃப்ரம் அன்சஸ்டைனபிள் லெவல். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எலாபரேட் லோக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் தம். ஓகே, இதுவும் பார்த்துக்கோங்க. 15th பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஆன் தி ப்ராக்டிசஸ் சூட்டபிள் ஃபார் டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் ஆன் ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜிஸ் கேட்டிருக்காங்க. சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட், சஸ்டைனபிள் எனர்ஜிஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருக்கும், அதை பேஸ் பண்ணி படிச்சுக்காங்க. அடுத்து 16 பார்ட் சி பாருங்கள், எனுமரேட் ஆன் தி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ஏரியாஸ் டு அச்சீவ் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து யூனிட் 3 நினைக்கிறாமா, யூனிட் 3 தான். ஸோ யூனிட் 3லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வித் சூட்டபுள் கேஸ் ஸ்டடி எலாபரேட் தி ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் யூனிட் 4. ஓகேங்களா, யூனிட் 4லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ இதான் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.